தோலாஸ் நான் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிருக்கேன். அண்ட் ஸோ ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ண போனேன். அங்கே வந்து 4-5 சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணேன், அங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்கேன். ஸோ எங்கள் வீட்லேயுமே இப்போ நான் வந்து யார்ட்டையாவது பேசுகிறேன் அப்படின்னா மேக்ஸிமமாக என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க பாடி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ஒரு காமனான ஒரு விஷயம், நார்மலான ஒரு விஷயம். பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் போய்மா இந்த எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நான் அவ்வளோதான், நான் வேஸ்ட்டா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம், அது இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? நான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ரிஜெக்ஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இது ஓன் அண்ட் ஓன் மை பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இந்த கேஜே. என்னோட சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் 6 மணிக்கெலாம் இந்த வேறு இருக்குது. பேர் நினச்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன், ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜாபில் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என் ஒருத்தே போல தான் போல், இதுக்கு மேலே நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது போல் இப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா இது நான் நினச்சிருக்கேன். நான் வந்து மெடிக்கல் பில்டிங் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் பிடிச்சி எதுக்கு பிடிச்சின்னு தெரில, ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அவங்க கிட்ட போய் டேரெக்டாக ஃப்ராங்காக வந்து எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க இங்கேருந்து வந்து பெங்களூர் போயிட்டாங்க. இங்கே இருக்குதா பெங்களூர் அப்படின்னு நான் இங்கேருந்து பெங்களூர் போய் அங்கேயுமே போய் அவங்க மீட் பண்ணி ஒரு டே ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நான் அப்போயுமே வந்து ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வச்சேன். அப்படிங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு டபுள் மைண்டட்ப்பா, என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, என் கூட இருந்தீங்கன்னா உன் லைஃப் நல்லா இருக்குமான்னு தெரியாது இப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு ஃபால்ட்டை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க வெளியே. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க மறக்க முடியல போல். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் என்னோட லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அதில் நான் ரிஜெக்ட் ஆனேன். காலேஜில் தான் இருந்துச்சு, பட் அது லவ்னு கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வயசுக்கு வந்த கோளாறு அப்படி தான். பட் ஒரு சில பேர் நமக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னு தெரியாது, எதுக்கு பிடிக்கும் யாரும் பிடிச்சி போயிடல, அந்த மாதிரி கேரக்டர் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து எனக்கு ரொம்ப அந்த ரிஜெக்ட் பண்ணோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் போ பழகிடும் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து என் ஒருத்தும் வந்து போகல, அவங்க ஒருத்தும் போகல. அவங்க ஃப்ராங்காக இது எதுக்கும் எனக்கும் செட் ஆகாதுப்பா, உனக்கு எனக்கு பெருசாக செட் ஆகாது, இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஜாபில் ரிஜெக்ட் ஆனாலும் சரி, இல்லை எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் சரி, மேக்ஸிமமாக அது நமக்கு செட் ஆகாதனால தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து தடுக்கும், ஏதோ ஒரு சமயம் நம்ம ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்காக இதுதான் என்னோட ஒர்த்து அப்படின்னு சொல்லி அந்த கோட்டுக்குள்ளே எல்லாரையும் மாதிரி சடங்கு மனுஷங்க மாதிரி நம்மளும் உட்காந்துட்டோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த லைஃப்பில் ஏதோ ஒரு வேலைன்னு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லாக ஏதோ ஒன்றுலேயே ஓடிடும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் வேகமாக ஓடுங்க. அதுதான் உங்கள் ஒருத்தன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துடாதீங்க. ஒரு வைரம் இருக்குது, அந்த வைரத்தை வேல்யூவே தெரியாத ஒரு குழந்தை இருக்குது இல்லையா? ஸோ அந்த குழந்தைகிட்ட போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், வாயில் வச்சு கடிக்கும், தூக்கி போட்டு உடைக்கும். ஏன்னா வைரத்தோட வேல்யூ அதுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நமக்கும் வந்து ரிஜெக்ஷனோட பவர் தெரியாது கிடையாது. ரிஜெக்ஷன் இஸ் லைக் அ டைமண்ட். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து ரிஜெக்ட் ஆகுறோமோ அப்போ தான் ஒரு வெறி வரும், நமக்கு வந்து முன்னுக்கு வரணும். ரிஜெக்ஷனை நம்ம வந்து ஒரு அவமானமாக எடுத்துக்காமல் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வேலை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு லைஃப் சேஞ்ச் வந்து நடக்கும். ஓகேவா? ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் நடக்கும். பட் இதுவே அந்த விஷயத்தை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் ஒர்த்தே இவ்வளோ தான், என்னோட இதுவே இவ்வளோ தான் சொல்லி நம்ம நிப்பாட்டிட்டோன்னா சோலி முடிஞ்சு அதே இடத்துல அப்படியே உட்கார வேண்டியதான். வருஷம் கடந்து போய்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில் இவ்வளோண்டு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இருக்காது. ஸோ ரிஜெக்ஷனுங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை பெட்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அதை நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இதில் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான்ப்பா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னா உண்மையே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஓகே, ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக எடுத்துக்கணும், உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப போய் சோர்ந்து போய் எல்லாரையும் மாதிரி உட்காந்துடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு இது ரெஃபர் பண்ணுவேன். இந்த டைம் எந்த இடத்துல நம்ம ரிஜெக்ட் ஆகிறோமோ அந்த பீப்புள் முன்னாடி நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாக வந்து காட்டணும். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் எப்பவுமே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. யூ பிகம் மோர் பவர்ஃபுல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரிஜெக்டட் பீப்புள். உங்களை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு நாள் பெரிய ஆளாக வரதான் போகிறீங்க, நல்ல நிலைமைக்கு போக தான் போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் அதை மட்டும் யோசிச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காங்களேன், எல்லா ஒரு கெட்டதுலையுமே ஒரு நல்லது இருக்கும்.
எல்லா நல்லதுலையுமே ஒரு கெட்டது இருக்கும். ஓகேவா? இந்த ஏதோ ஒரு பாட்டில் வந்த உண்மை இந்த சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற பாட்டில் வந்து தோல்விகள் இல்லாமல் ஒரு வெற்றிகள் இல்லையடி அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்குது, ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம அதே இடத்துல பெருசாக ஜெயிக்க போகிறோங்கிறது தான் அர்த்தம். பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கீங்களா அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளாகணும். எனக்குன்னு ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குன்னா அதுக்கேற்ற ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ நான் கற்றுக்கணும், ஏன்னா நான் அப்கிரேட் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து மைண்ட்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஜாபே உங்களை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதே இடத்துல நான் வேறு லெவலில் அவங்க முன்னாடி வந்து நின்று காட்டுவேன். இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ், அதுக்கு பேர் வைராக்கியம். அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். இது வந்து ஒரு டைம் 2 டைம் ரிஜெக்ட் ஆகிறப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம ரிஜெக்டே ஆகாமல் சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலகணம் ஏறி போயிடும், ஹெட்வெயிட் ஆகிடும். ஹெட்வெயிட் ஆனதுக்கப்புறம் ஏன்லாம் பெரிய ஆள், என்னை எவனுமே எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அது அவனால் தாங்கிக்கவே முடியாது. யாரோ ஒருத்தவங்க அவனை 8 பேசிட்டாங்கன்னா அவனால் தாங்கிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் அவனை திட்டாங்கன்னா என்ன எப்படி அவன் திட்டலாம் அப்படின்னு நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பைத்தியக்காரன். அவன் தூங்க மாட்டான், தூங்கவும் அவனுக்கு வராது. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் சக்ஸஸ் இப்படி எப்படியோ நல்ல வழியோ கெட்ட வழியோ அவன் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு சர்டன் பீரியட் ரிஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஸோ நீங்கள்லாம் ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா அந்த ரிஜெக்ஷன் தான் உங்களுக்கு லைஃப்பில் யாருமே கற்றுத்தராத, நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தாலும் கற்றுத்தராத நிறையா விஷயங்களும் இந்த லைஃப் லெசனாக உங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் தான் கற்றுத்தரும். ஸோ என்ன உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் ரிஜெக்ட் ஆகும்போது நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓகே எனக்கே இந்த ரிஜெக்ஷன் வருது, ஓகே ரைட், பெரிய அளவில் நான் ஜெயிக்க போகிறேன், பெரிய அளவில் நான் வந்து சாதிக்க போகிறேன், அதனால தான் இந்த ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. இந்த ஒரு மென்டாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் ஸோ நான் அந்த பெரிய அளவில் ஜெயிக்கிறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த 2 விஷயத்தையும் அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரிஜெக்ட் ஆகும்போது யோசிச்சுக்கோங்க. ரிஜெக்ஷன் வந்து நடக்காமல் இருந்ததே கிடையாது. ஓகேவா? ஜாபில் வந்து இதோட நான் வந்து 10-15 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 8 இன்டர்வியூவில் வந்து ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் செகண்ட் ரவுண்டில் ஓகே போடா அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி விட்ருவோம். ஸோ இது வந்து ஒரு 10 தடவை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக இது தானே பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆனால் ஆகிட்டு போகிறோம், செலக்ட் ஆனால் ஆகிட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். ஸோ ரிஜெக்ஷன் கிவ்ஸ் யூ அ ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த். எப்போவுமே எல்லாத்தையுமே லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிற ஒரு மென்டாலிட்டியை எது கொடுக்கும் அப்படின்னா ரிஜெக்ஷன் தான் கொடுக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக உங்களை ரொம்ப டிப்ரெஷனுக்கோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக இந்த ரிஜெக்ஷனுங்கிறது உங்களுக்கு லைட் ஹார்ட்டை கொடுத்துரும். அந்த லைட் ஹார்ட்னா உங்களுக்கு தோல்வி வந்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது, ஜெயித்தாலும் அது பெரிய விஷயமா தெரியாது. ஓகே ரைட், எனக்கு தெரியும், நான் என்னோட ஒர்க்கை போட்டிருக்கேன்ப்பா, எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும், தோக்குறேன் ஜெயிச்சா ஜெயிக்கிறேன், இதில் என்ன இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் மனுஷங்க கவலைப்படுறது இந்த 2 விஷயத்துக்கும். ஒன்று தோற்று வேணுங்கிற ஒரு பயம், இன்னொன்று ஜெயிச்சிட்டா உடனே வர ஒரு தலகணம். இந்த 2 விஷயத்தையுமே இந்த ரிஜெக்ஷன் இல்லைனா இந்த தோல்வி கொடுக்காது உங்களுக்கு. ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அழுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதம் பண்ணுவீங்களா, 2 மாதம் பண்ணுவீங்களா, 3 மாதத்துக்கு மேலே அந்த அழுகுறது ஃபீல் பண்ணுறதா இல்லை, தாட் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஆமாம் அப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு போக என்ன ஆகும்னா அப்படியே டவுன் ஆகும், அப்புறம் இன்னும் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழித்து இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி எப்போயாவது ஒகேஷனலி தான் அந்த ஒரு தாட்டே க்ரியேட் ஆகும், அவங்க இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிஜெக்ஷனுங்கிறதும். ஃபஸ்ட்டு டைம் அடிக்கிறப்போ தான் வலிக்கும், 2வது தடவை அடிக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், 3வது தடவை அடிக்கும் போது லைட்டாக வலிக்கும், அதுக்கப்புறம் போக அடிச்சுட்டு போ அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிஜெக்ஷனுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், பயங்கரமான தைரியத்தை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னா நல்லதே நினைக்கணும், நல்லதே இது பண்ணணும், நல்லதே அப்படி தான் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பட் பாசிட்டிவிட்டிங்கிறது வேறு. ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் காம். பாசிட்டிவ் அப்படின்னா பிளட் குரூப் கிடையாது. சரி ஓகே ரைட் புரியுது, மொக்க ஜோக் அடிக்க விரும்பலை, ஓகே ரைட் போயிடலாம். ஸோ இந்த பி பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனா என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குது ஓகேவா, அந்த நெகட்டிவ் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒரு நல்ல லெசனையோ எனக்கு கற்று தரத்துக்கு தான் அந்த நெகட்டிவ் வருது. இல்லை எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரத்துக்கு தான் இந்த ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து வருதுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிட்டிவிட்டிங்கிறது ஓகேவா. ஸோ இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது எனக்கு நல்லதே நடக்கும், அப்படி சொல்கிறது வந்து அப்படி பாசிட்டிவிட்டி கிடையாது. ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ வந்தாலும் கூட அதில் எனக்கு என்ன நல்லது இருக்குது, ஓகே ரைட்
ஓகே இது ஒருவேளை நல்லதே இல்லைனா என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அந்த விஷயம் நடக்குது. இதெல்லாம் தான் பாசிட்டிவிட்டிங்கிறது. அண்ட் ஸோ இந்த காம் அப்படிங்கிற இந்த மென்டாலிட்டி சில பேருக்கு வந்து இந்த அமைதியாக இருக்கிறதோட வேல்யூவே இன்றைக்கி தெரியல. ஏன்னா எந்நேரமும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எந்நேரமும் வெளியே சுற்றுறோம், எந்நேரமும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அமைதியாக காலையில் எந்திரிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து தாட் வருது வரல அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் அப்படியே சும்மா உட்காந்து மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து தாட் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்புறம் போக அப்படியே அமைதியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அன்றைக்கி நாளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த காமான மென்டாலிட்டியும் பி பாசிட்டிவ். ஓகே ரைட், நடக்குது, ஏதோ நல்லதுக்கு. காம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே படன்னு ஆகும், வேர்க்கும், எல்லாமே ஆகும். எனக்கு இப்போ வேர்க்கிற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். நம்ம பதறிட்டே இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது. அண்ட் ஸோ மைண்ட் வந்து அதுக்கு தப்பாக தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் காம். ஆக்சுவலி நான் இன்ட்ரோவில் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூட்டியோட நம்ம இந்த பாயிண்ட் வந்து பேசலாம். 1000 people கேன் ரிஜெக்ட் யூ பட் 1 கேன் அக்செப்ட் யூ. ஆமாம், எங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா 1000 பேர் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம். அவங்க எல்லாம் உன் லைஃபுக்கு செட் ஆகாதவங்க, மேபி உனக்கு தேவையில்லாதது, உனக்கு தெரியாதது, உனக்கு வராதது, இதெல்லாம் தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் உன்னை வந்து ஓகே நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி அந்த அக்செப்ட் பண்ணும்போது அந்த விஷயம் உன் லைஃப் லாங்கில் உனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனுமே இது தான். ஏன்னா இதில் நிறையா பேர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு வந்து அப்படியே வைரங்கள் மாதிரி தெரிய ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க போடுற கமெண்ட், அவங்க கொடுக்குற விஷயங்கள், அவங்க சொல்கிற சஜஷன்ஸு எல்லாமே எனக்கு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு. லைக் வந்து ரிஜெக்ஷனே லைஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த எனக்கு ஒருத்தர் பண்ண சப்ஸ்கிரைப், ஒருத்தர் வந்து பண்ணுற கமெண்ட், ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து எனக்குள்ள ஒரு வேறு லெவல் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் என்ன மெயினாக அப்படின்னா, 1000 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் ஒருத்தர் உங்களை வந்து ஓகே நீ சூப்பர் அப்படின்வாங்க. அந்த சூப்பர்னு சொல்கிறவங்களோட அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உங்கள் லைஃப் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் என்னை எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் மாறுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். முடிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this video and thank you for watching this video.